விதவைகள் அவங்களோட வாழ்க்கை இதோ இந்த மாதிரி தான் இருக்குது. கட்டாந்தரையா என்ன முளைக்க போகுது, எப்படி விதை போட போகுது, என்ன நடக்க போகுதுன்னு தெரியாமல். ஆனால் நம்மளா சேர்ந்து கை கொடுத்தா அவங்களோட வாழ்க்கையை இந்த மாதிரி மாற்ற முடியும். உதவிக்கரம் உடல்நல அங்காடியினுடைய பூண்டு மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கான வேலையை செஞ்சுட்ருக்கோம். ரமலான் வந்து கொண்டிருக்கு. பள்ளிவாசல்கள், ஜமாத்தார்கள், தாவா சென்டர்கள், மொத்தமாக சமைக்கக்கூடிய நோன்பு கஞ்சி காய்ச்சக்கூடியவங்க உங்கள் எல்லாருடைய கவனத்துக்கும் கொண்டு வரேன். விதவைகள் எல்லாரும் சேர்ந்து செய்யக்கூடிய இந்த உதவிக்கரம் உடல்நல பூண்டினை உங்களுடைய பள்ளிவாசல்களுக்கு வாங்கி அவங்களுக்குடைய வியாபாரத்துக்கு சப்போர்ட் பண்ணி கொடுங்க. யாரெல்லாம் அனாதைகளுக்கு உதவி செஞ்சு அவங்கள பராமரிக்கிறாங்களோ அவங்களோடு நான் இணையாக இப்படி இருப்பேன் அப்படின்னு நாம் உயிரினும் மேலாக நேசிக்கக்கூடிய உத்தம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தார்களே, அப்படி அனாதையாக இருக்கக்கூடிய இந்த பெண்மணிகளையும் அனாதைகளாக இருக்கக்கூடிய அவங்க வீட்டு பிள்ளைகளையும் பராமரிக்க வேண்டியது நம்முடைய கடமை என்றால், அதற்காக அந்த பிள்ளைகள் விதவை பெண்கள்லாம் சேர்ந்து வியாபாரம் செய்யக்கூடிய இந்த உதவிக்கரம் உடல்நல பூண்டுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. இந்த ரமலானுக்கு நோன்பு கஞ்சி ஆர்டருக்கு தேவையான பூண்டை பள்ளிவாசல்கள் எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான விதவை பெண்களின் சார்பாக உங்களிடத்துல இந்த காணொலியை நான் பதிவு செய்கிறேன். யாரெல்லாம் பள்ளிவாசல் சார்ந்திருக்கிறீர்களோ, யாரெல்லாம் பள்ளிவாசல்கள் தொடர்புடையவர்களாக இருக்கிறீர்களோ, யாரெல்லாம் ஜமாத்தோடு தொடர்புடையவர்களாக இருக்கிறீர்களோ, யாரெல்லாம் நோன்பு கஞ்சியோடு தொடர்புகளாக இருக்கிறீர்களோ அவர்களெல்லாம் நிச்சயமாக இந்த விதவை பெண்களுக்காக கரிசனம் கொண்டு இந்த உதவிக்கரம் உடல்நல பூண்டினை உடனே ஆர்டர் கொடுங்க. நீங்க கேட்கக்கூடிய அளவுல இமாச்சல் பூண்டையும் கொடைக்கானல் பூண்டையும் உங்கள் பள்ளிவாசலுக்கு நாங்கள் அனுப்பி தருகிறோம். நீங்க கேட்குற தேதியில என்னுடைய தொடர் பரப்புரைகளுக்கு நடுவுல தொடர்ந்து உடம்பு சரியில்லை, இன்னும் தொண்டை சரியாகலை, அதற்கு நடுவுல இந்த அருமையான கண்குளிர்ச்சியான வயலுக்கு நடுவுல இருந்து இந்த செய்தியை நான் பதிவு பண்றேன். ஏன் இந்த இடத்த நான் எடுத்தேன் அப்படின்னா, சொர்க்கத்தினுடைய நிறம் பசுமை அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், படிச்சிருக்கோம். கண்ணுக்கு குளிர்ச்சியான பசுமை சொர்க்கமாக இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம நிறைய படிச்சிருக்கிறோம். ஆனா அந்த சொர்க்கத்தை அடைவதற்கு நம்ம ஒரு விஷயத்த செஞ்சாகணும். ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் சிறைப்பட்டோருக்கும் உதவி செஞ்சாகணும். அப்படியான ஒரு உதவியாக இந்த ரமலான்ல நோன்பு கஞ்சிக்கு ரமலான்ல சமைக்கிறதுக்கு தேவையான பூண்டை இந்த அனாதை பெண்கள்கிட்ட வாங்குங்க. அது ஆதரவற்று நிற்கக்கூடிய அந்த பெண்களுக்கு இது ஒரு பெரிய சப்போர்ட்டா இருக்கும். செய்ய வேண்டியது நம்முடைய கடமை. எனவே அவங்க சார்பில் இந்த வீடியோவை நான் பதிவு பண்றேன். இந்த வேலையை நம்ம அவங்களுக்காக கரிசனம் கொண்டு செய்யும் போது இந்த மறுமையில இந்த கருணைக்காக நமக்கு சொர்க்கத்தை இறக்கி தருவான். இந்த விஷயத்துல அல்லாவுக்காக இந்த ஆதரவற்று நிற்கக்கூடிய பெண்களுக்கு உதவி செய்யுங்க. உங்களோட பூண்டு ஆர்டரை இந்த காணொலியோட இணைப்பில் இருக்க எனக்கு தொடர்பு கொண்டு உடனடியாக பதிவு செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் இதற்கான கூலியை இறைவன் மறுமையில் உங்களுக்கு பல மடங்கு பெருக்கி தரட்டும், இம்மையிலும் சிறப்பாக்கி தரட்டும் துவா செய்கிறேன்.